நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த பெண் தற்கொலை முயற்சி, காதல் என்று சொல்லிவிட்டு பிறகு ஆபாசமாக கேள்வி எழுப்பிய பெண் ஆங்கரால் வந்த வினை. இது போன்ற தரமற்ற சமூக பொறுப்புணர்வற்ற யூடியூப் சேனல்களால் ஏற்படும் பேரிழப்புகள் என்ன நடந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம். வீரா டாக்ஸ் XX அப்படிங்கிற யூடியூப் சேனலை சேர்ந்த பெண் ஆங்கர் பப்ளிக் ரிவ்யூ எடுப்பாங்க இல்லையா, மக்கள் கருத்து, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு பெண் கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பெண்ணிடம் பேட்டி எடுப்பதற்கு முன்பாக காதல் விவகாரம், அதாவது காதல் சம்பந்தப்பட்ட பேட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியினாலதான் இந்த ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த ஒரு பெண், அவங்க BSc நியூட்ரிஷனிஸ்ட் படிப்பு முடிச்சுட்டு தன்னுடைய அண்ணனுடைய அரவணைப்புல புரசைவாக்கம் பகுதியில் ஒரு விமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணுக்கு பெற்றோரை இழந்த பெண் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க ஹாஸ்டல் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து சென்னை அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய VR மால் அப்படிங்கிற ஒரு மாலுக்கு போயிருக்காங்க. அங்க இந்த வீரா டாக்ஸ் XX அப்படிங்கிற யூடியூப் சேனலை சேர்ந்த இந்த பெண் ஆங்கர் வந்திருக்காங்க. அங்க எல்லாரையும் பேட்டி எடுக்கும்போது இந்த பெண்ணையும் பேட்டி எடுத்திருக்காங்க. பேட்டி எடுக்கும்போது என்ன சம்பந்தமா நீங்க கேக்குறீங்க, மைக்க நீட்டுறீங்க அப்படின்னு கேட்டபோது காதல் சம்பந்தமான பேட்டி வேணும், நான் கேள்விகளை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி எடுத்திருக்காங்க. பிறகு இந்த பேட்டி போயிட்டு இருக்கும்போதே ஆபாசமான கேள்விகளையும் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த பேட்டியை சந்திச்ச அந்த பெண், இந்த பேட்டி ரொம்ப ஆபாசமாக இருக்கு, இதை நீங்க பொதுவெளியில வெளியிடாதீங்க, இது எனக்கு கெட்ட பேரை கொடுத்துரும், இதை நான் பேச விரும்பல, எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க என் விருப்பம் இல்லாம இந்த பேட்டியை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. இந்த பெண் ஆங்கரும் அந்த கேமராமேனும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் இதை நாங்கள் எப்போதும் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிறது. 1 மாதத்திற்கு பிறகு அந்த பெண் என்ன பார்க்கவா போறாங்க அப்படின்னு நினைச்சு வெளியிட்டாங்களோ என்னவோ தெரியல. அந்த குறிப்பிட்ட அந்த பெண் பேசின அந்த வீடியோவை 2 தினங்களுக்கு முன்பாக இந்த சேனல்ல வீரா டாக்ஸ் XX அப்படிங்கிற சேனல்ல வெளியிட்டிருக்காங்க. இதுல 2 விஷயத்த நம்ம பார்க்கணும். அந்த பேட்டியை வெளியிட்டது மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு மன வருத்தத்தை கொடுத்திருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இன்னொன்னு, இந்த சேனல்ல நம்ம முகத்தையும் காட்டியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் வலியும் அந்த பொண்ணுக்கு நிச்சயமா கொடுத்திருக்கும் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த நியூஸ் வெளியில வந்ததும் நம்ம அந்த சேனல்ல போய் பார்த்தா வீரா டாக்ஸ் XX அப்படிங்கிற அந்த சேனலே கண்டிப்பாக முடக்கப்பட வேண்டிய ஒரு சேனல். அந்த சேனலை போய் பார்த்தா எல்லாமே 18+ கண்டென்ட்டா தான் இருக்கு. இப்படி ஒரு யூடியூப் சேனல் தேவையா? சமூக ஊடகம்னு சொல்றோம், சமூகம் சார்ந்த, சமூகத்துக்கு தேவையான சமூக பொறுப்புணர்வோடு தான் நம்ம அந்த இடங்கள்ல வீடியோவை போட வேண்டிய இடத்துல தான் நம்ம எல்லாம் இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த சேனலையே மொத்தமா முடக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அப்படிதான் இருக்கு அந்த வீடியோஸ் எல்லாம். அந்த சேனல்ல அந்த பெண் ஆங்கர்ஸும் சரி, உடை என்பது அவங்களுடைய விருப்பம், இது அவங்களுடைய சுதந்திரம் சார்ந்த விஷயம் தான். அது மற்றவங்களை பாதிக்காத வகையில இருக்கும் வரைக்கும் வீடியோஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. பேசுற பேச்சுக்களும் அப்படிதான் இருக்கு. அதனால வைக்கிற தம்ப்நெயில்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அந்த சேனலை முடக்கிறது சமூகத்துக்கே நல்லது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த 2 விஷயத்தால தான் அந்த பெண் இந்த முயற்சி எடுத்திருக்கணும். இந்த வீடியோ வெளியானது இந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய தோழிகள் மூலமாக அந்த பெண்ணிற்கு தெரிவதற்கு முன்னரே அந்த பெண்ணினுடைய உறவினர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க இந்த பெண்ணிற்கு ஃபோன் பண்ணி திட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பொதுவெளியில இப்படி எல்லாம் ஆபாசமா பேசியிருக்க, நீ இப்படி எல்லாம் பேசின அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதனால மனமுடைந்த அந்த பெண் எலி மருந்த உட்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதனை அறிந்த அந்த பெண்ணினுடைய தோழிகள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனை, கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. இது சம்பந்தமா கீழ்ப்பாக்கம் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து அந்த வீரா டாக்ஸ் XX அப்படிங்கிற அந்த சேனலுடைய உரிமையாளரான 23 வயதான ராம் அப்படிங்கிற நபரையும் பெண் ஆங்கர் உட்பட 3 பேரை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க. சரி, இந்த சேனலுக்கு இதுதான் முதல் முறையா காவல்துறையின் எச்சரிப்பு, கைது எல்லாமே இதுதான் முதல் முறையானா? கிடையவே கிடையாது. இதற்கு முன்பாகவே 2 முறை இந்த சேனலுடைய உரிமையாளர் ராம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரியாக 1 வருடத்திற்கு முன்பாகவும் இதே போல வேறொரு பெண் ஆங்கரை வச்சு பீச்ல இந்த மாதிரியான விஷயங்களை போற வரவங்க கிட்ட
பேட்டி எடுக்கிறத பார்த்துட்டு அங்கிருந்த ஒரு அட்வொகேட் அவர்கள் நேரடியாக காவல்துறைக்கு அழைத்து சொன்னதுனால காவல்துறையினர் பீச்சுக்கே வந்து அங்கிருந்த பெண் ஆங்கரையும் எச்சரிச்சுட்டு அந்த கேமராமேனையும் கேமராவையும் கையோடு காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து போய் அங்கிருந்து எச்சரித்து விட்டு எழுதி வாங்கிட்டு இனிமே இந்த மாதிரியான வீடியோக்களை நாங்க போட மாட்டோம், இனிமே பொதுமக்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இந்த மாதிரியான கருத்துக்களை நாங்க சமூக ஊடகங்கள்ல பதிவு செய்யவே மாட்டோம் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது ஒரு முறை. இதற்கு முன்பாக 3 வருடம் முன்பாகவே இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஆக இந்த எச்சரிப்புகள், இந்த கைது செய்து காவல் நிலையத்தில் இருந்தது, இது எல்லாத்தையுமே ஒரு தண்டனையாகவே அவங்க பார்க்கல அப்படிங்கிறதும், சமூக ஊடகத்தை அவங்க எதற்கு பயன்படுத்துறாங்க, நம்ம என்ன வேணா போடலாம், லட்சக்கணக்கில் வியூஸ் வந்தா போதும், லட்சக்கணக்கில் பணம் வந்தா போதும் அப்படிங்கறது அவங்களோட தாட்டா இருக்கு. 2 முறை காவல் நிலையத்திற்கு சென்று வந்து அவங்க திருந்தல அப்படிங்கும்போது இந்த முறை அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பெண் வந்து பேட்டி கொடுத்தாங்க, அதனால அவங்க இந்த மாதிரியான விஷயத்த அனுபவிக்கிறாங்க, ஏன் அவங்க பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு பேசுறவங்களும் உண்டு. ஏன் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த கமெண்ட்ஸ் வந்து அப்படி இருந்திருக்கு. இந்த பெண் பேசியதை, சம்பந்தப்பட்ட பெண் பேசியதை வச்சு பேட் கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. சரி, சமூக ஊடகங்கள் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சமீபத்துல சென்னையில ஒரு பெண் ஒரு குழந்தை வந்து மாடியில இருந்து தவறி விழுந்துருச்சு. அந்த குழந்தைய மீட்கிற அந்த காட்சியை வீடியோவா எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வீடியோவை பார்த்த பொதுமக்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் எல்லாருமே பார்த்துருப்போம். அப்போ வந்து கண்டிப்பா பெற்றோர்களை நம்ம ஒரு செகண்ட் திட்டதான் செய்வோம். ஏன் அப்படின்னா குழந்தைய வந்து இவ்வளோ அசால்ட்டா விட்டுட்டாங்களே, இப்போ குழந்தைய மீட்கக்கூடிய இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கிறது, பெற்றவங்க எங்க போனாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாருமே திட்டுனாங்க. இதையும் தாண்டி நிறைய கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இதை பார்த்து அந்த குழந்தையினுடைய தாய் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு தற்கொலை முயற்சியில தான் அவங்க இறந்துட்டாங்க. சமூக ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. முதல்ல இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. இந்த சாதனா, திருச்சி சூர்யா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து வீடியோஸ் வந்து கண்டபடி போடுவாங்க, கண்டபடி வீடியோஸ் போட்டு ஜெயிலுக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஜெயிலையும் வைப்பாங்க. பிறகு வந்து எழுதி கொடுத்துட்டு வருவாங்க, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், சமூகத்துல இந்த மாதிரி பேச மாட்டேன், கொச்சையா இந்த மாதிரி வீடியோ போட மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு திரும்ப அதே விஷயங்களை அவங்க பண்றதும், அதற்கு பிறகு அவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்றதையும் வீடியோ எடுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடராம இருக்கணும். இதை பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. இதை வந்து இன்றைக்கு வந்து இன்ஸ்டா பிரபலம் ஒருவர் வந்து பெண்கள் கல்லூரியிலேயே போறாரு வராரு, அவர் வந்து ஒரு வீடியோ கால் சாட் விஷயம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒன்னொன்னாக வெளியில வந்து கொண்டிருக்கிறது. வெளியில வராத விஷயங்கள் எத்தனையோ சமூக ஊடகங்கள்ல, யூடியூப் மீடியால. அதனால பெண்களும் பெற்றோர்களும் எல்லாருமே நமக்கு நாமளே உஷாராவும் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க நடந்தாலும் அதை பத்தின அதை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். குறிப்பிட்ட சைபர் கிரைம்க்கோ இல்ல காவல்துறையினருக்கோ முன்பே வந்து தகவல் கொடுத்து விட்டால் இந்த மாதிரியான பலி ஆகாம இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம். பெண் குழந்தைகள், இன்னைக்கு வந்து குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மொபைல் பாக்குறோம், யூடியூப் பாக்குறோம். அங்க சமூக பொறுப்புணர்வோடு எல்லாருமே வீடியோஸ் போடணும். அப்படி வராத பட்சத்துல பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை இல்ல குழந்தைகளை, பெரியவங்களை பாதிக்கக்கூடிய கண்டென்ட் வீடியோஸ் யாராவது போட்டிருந்தா அது சம்பந்தமா நமக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே காவல் நிலையம் போகணும், காவல் நிலையத்துக்கு அலைஞ்சுதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. சைபர் கிரைம் இருக்கு, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இருக்கு, எவ்வளவோ விஷயம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை முன்னாடியே நாடலாம், இது போன்ற விஷயங்களை தவிர்க்கலாம். ஆனா இந்த யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பான நடவடிக்கை இந்த முறையாவது இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நன்றி.